வணக்கம். ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் அண்ட் அக்கௌண்டன்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சில பேர் தவற விட்டுருப்பீங்க. ஸோ அவங்க கவலைப்படாமனா நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனாலிசிஸ் மாதிரி. ஷார்ட் அண்டோட ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எதனால் நம்ம ஃபெயில் ஆகிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வரப்போகிற எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் பழைய மிஸ்டேக்ஸ் எதுவுமே ரெக்டிஃபை பண்ணாமல் உங்களால் பாஸ் பண்ணவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாமல் அடுத்த டைம் பாஸ் பண்ண முடியும். எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ட்ரிக் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்களா இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக படிக்கிறாங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா மொத்த புக்கையுமே படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பாட்டிலேருந்து இந்த மார்க் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி அப்படி படிப்பாங்க. அதேமாரி தான் ஷார்ட் ஆனும். எடுத்தோமா ஒரு 30-40 டிக்டேஷனை போட்டோமா, அதை நம்ம காப்பிரைட் பண்ணோமா, அப்படி எடுத்தோமா அப்படின்னா பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஒரு செட் ஆஃப் கோலை செட் பண்ணி கரெக்டான மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணலாம். டைம் நம்ம நிறைய ஒதுக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இப்போ டைப்ரைட்டிங் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் நம்ம டெய்லியும் 1 மணி நேரம் போயிட்டு வந்துட்டோம்னா அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. நம்ம 99.9% ப்ராக்டிஸ் பண்ணி அதாவது பாஸ் பண்ணிடலாம். நம்ம ரெகுலராக கிளாஸுக்கு போய் ரெகுலராக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த 1 மணி நேரத்தை டைப்ரைட்டிங்காக மட்டும் கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் ஷார்ட்ன்றது அப்படி இல்லை. நீங்கள் எங்கே வேணால் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட வேணால் போய் நீங்கள் கிளாஸ் போங்க, அங்கே போகிறவங்க கூட நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே கிளாஸ் போகிறோன்றது முக்கியம் இல்லை, அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க நமக்கு 100% அவங்க நம்மளை பாஸ் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு ஐடியா தான் கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா முழுக்க ப்ராக்டிஸ் மட்டும்தான். இப்போ பாருங்களேன், இப்போது ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் ஒரு 4685 பேர் போட்டிருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் 4143 பேர், டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்க 133 பேர், ஃபஸ்ட் கிளாஸ் 480 பேர், 596 பேர், செகண்ட் கிளாஸ். ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2952. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணவங்க 1179. இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. பாஸோட ஃபெயிலோட ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஜூனியர் பார்த்தீங்கன்னா சில பேர் 100 எக்ஸைஸ் போகும்போதே எக்ஸாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புக்கு எடுத்து ஸ்பீட் புக் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க சில பேர் போவாங்க. சில பேர் மட்டும்தான் ரெகுலராக கண்டினியூஸாக, அதாவது எக்ஸாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்பீட் புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதில் நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, சில பேருக்கு டைம் இருக்காது, சில பேர் காலேஜ் போகிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஃபெயில் ஆனதுக்கான ரேஷியோ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். ஆனால் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும், 100% பாஸ் பண்ண முடியும். அதுதான் மேட்ரிங்க. அதுதான் நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் 2818 பேர். அதில் அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கிறது 2417 பேர். அதில் டிஸ்டிங்ஷன் 105 பேர், 504 பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு. செகண்ட் கிளாஸ் 692 பேர். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பாஸோட ரேஷியோ அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவல் தான், 50.93% இருக்குது. சீனியர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் 165 பேர் தான் மொத்த அப்ளிகேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர் பண்ணிட்டு தான் சீனியர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்டர் தான் கம்மியாக இருக்கும், சீனியர் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டி தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் சீனியர் போக முடியும்னு சொல்லி. அதனால் அப்ளிகேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 133 பேர் தான் அப்ளிகேஷன் இதுவானது. டிஸ்டிங்ஷன் 16 பேர், 37 பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸு, 22 பேர் செகண்ட் கிளாஸ், 59 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, 75 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா இதோட ரேஷியோ அதிகமாகும். ஏன்னா இன்டரில் பண்ணவங்க அப்படிங்க வருவாங்க. ஸோ இந்த ரேஷியோ அதிகமாகும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாஸை விட ஃபெயிலோட ரேஷியோ அதிகமாகவே இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுத்துக்குமே. ஜூனியரில் தான் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியராக இருக்கட்டும், இன்டராக இருக்கட்டும், சீனியராக இருக்கட்டும், முழுக்க நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராக்டிஸு நம்ம அதை ஷார்ட் ஹேண்டுக்கு கொடுக்குற டைம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டிக்டேஷன் போகிறீங்க, இப்போ இன்டர் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ இன்டர் பண்ணவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீனியருக்கான எக்ஸாம் இருக்கும்போது இன்னும் 3 மாதம் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு போகிறதுக்கு. இன்கேஸ் அவங்க இது வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணலை, இப்போ நான் சீனியர் போகிறேன் அப்படின்னா அவங்க இன்னிலிருந்தே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். சில பேர் நாள் ஆக கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம், பாஸ் ஆகிட்டோம். அந்த எண்ணமே 120 வேர்ட்ஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களோட தாட் 120 வேர்ட்ஸ் தான். இது எல்லாமே செகண்டரி தான். சரி, நம்ம பாஸ் பண்ணி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனால் 120 வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி போகணும். இப்போ ஜூனியரை தவற விட்டவங்க என்ன பண்ணணும்னா
எங்கே தவற விட்டோமோ அதில் வந்து இப்போ ஸ்பீட் புக்கை சில பேர் 100 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இருப்பீங்க, அப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சில பேர் புக் எடுத்து ஃபெயில் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஸ்பீட் புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபெயில் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், ரெகுலராக அந்த ஸ்பீட் புக்கை கவர் பண்ணிகிட்டே வரணும், ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதேமாதிரி இன்டரில் தவற விட்டாங்களும் இன்டரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஷார்ட் அண்ட் சீனியருக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இதோட கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே ஒரு 2 டிக்டேஷன் எடுக்கணும். அதில் கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிராமலாக்ஸ் டெய்லி எழுதி பார்க்கணும், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வேர்ட்ஸ் இருக்குது, அது எழுதி பார்க்கணும். டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்குது. வெறுமனே ஒரு டிக்டேஷனை போட்டு அந்த டிக்டேஷனை காப்பிரைட் பண்ணி அதை அப்படியே டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது கூட இதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட ஸ்பீடு இன்னும் டெவலப் ஆகும். உங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஷார்ட் ஹேண்டில் வந்து டிப்ஸ் அண்டு ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குது. நான் கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நிறைய சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபெயில் ஆனவங்க வந்து அதாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தவற விட்டவங்க வந்து உங்களோட பேப்பர் காப்பி வந்து அப்ளை பண்ணி வாங்கி பாருங்கள். ஏன்னா ஒரு 150 ருபீஸ் தான், கண்டிப்பாக தாராளமாக வாங்கி பார்க்கலாம். அதை வாங்கி அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் பாஸ் ஆகாமல் நினச்சேன், தவற விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தேன், அவங்களும் வாங்கி பார்க்கலாம். நம்மளோட மிஸ்டேக் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதேமாதிரி அந்த பேப்பர் வச்சு நம்ம பார்க்கணும். நம்ம கிராமலாக்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், வேர்ட்ஸ் வரல சரியா, ஃப்ரேசஸில் சில மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ நம்ம எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் அதை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி உங்களோட பேப்பர் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.